வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் 65ங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் 65 செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த தண்ணியிலேயே நம்ம சேர்த்துருவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர்லாம் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காலிஃப்ளவரோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த தண்ணியில். இப்போ இந்த காலிஃப்ளவர்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மசாலாவுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும், அந்தளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டோட நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை நல்லா இந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். போட்டோடனே லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும், அதனால லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன். சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு கலர் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் ஆகி வரணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேசரி பவுடர் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீதி உள்ள காலிஃப்ளவரெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நமக்கு ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புறேன். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.